செல்வம், மர்சி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று ஆண்டின் புதுக்காலம் 20ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு ஒரு தெளிவை உருவாக்குகின்றார், நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றார். என்ன தெளிவென்று பார்க்கும் பொழுது இயேசு கூறுகின்றார், நான் பெறக்கூடிய திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது என்று. இயேசு ஆல்ரெடி திருமுழுக்கு பெற்றுவிட்டார். இருந்தாலும் இயேசு மறுபடியும் நான் பெறக்கூடிய திருமுழுக்கு ஒன்று இருக்கிறது என்று கூறுகின்றார். என்ன திருமுழுக்கு என்பதை நாம் நம்முடைய மறையுரையில் சிந்திக்கவிருக்கின்றோம். எனவே நான் இயேசு படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் நான் செய்த குற்றங்கள் தான் காரணமாக இருக்கின்றது. நான் செய்த பாவங்கள் தான் இயேசுவை துன்பத்தில் ஆழ்த்துகின்றது. எனவே நாம் செய்த அனைத்து குற்றங்குறைகளையும் மன்னிக்கும் வண்ணமாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நானும் தூய்மையானே, நீரே என்னை கழுவ, நானும் உறைபனி பனியும் வெண்மையானே. ஆண்டவரே, ஈசோப்புள்ளினார் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்ப்புகளையும் கடந்து வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 4-6, தொடர்ந்து 8-10 முடிய. அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன்.
ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனையில் நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசே, இறைவாக்கினர் எரேமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கட்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவின் நின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை, எளியவன். என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது
கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 49 53 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலைகள் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலைகள் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புத்தகத்தில் யாரை தூக்கி பாலங்கற்றில் போடுகிறார்கள்? என்ன பண்றாங்க? சவுண்ட் வர மாட்டேங்குது. பாலங்கிணற்றில் யாரை தூக்கி போடுகிறார்கள்? இறைவாக்கினர் எரேமியாவை தூக்கி பாலங்கிணற்றில் போட்டு விடுகிறார்கள். எதற்காக? அவர் நல்லது செய்கிறார், மக்களை மனமாற்றுகிறார் என்று அவரை சொல்லி அவரை தூக்கி பாலங்கிணற்றில் போட்டு விடுகிறார்கள். 2ஆம் வாசகத்தில் என்ன சொல்றாங்க? இயேசுன்னு ஒருத்தர் வருவார். அவர் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்குவதற்காக சிலுவையை சுமப்பார். நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். எனவே நாம் என்ன பண்ணணும்? மன தைரியத்தோடு எழுந்து ஓட வேண்டும் என்று 2ஆம் வாசகம் சொல்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகிறார், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அப்போ இயேசு திருமுழுக்கு பெறவில்லையா? இயேசு திருமுழுக்கு பெற்று விட்டாரா இல்லையா? கேட்கல. உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பிகில் படத்தை சொல்ற மாதிரி கேட்கலன்னு சொன்னாதான் நீங்க சத்தமா சொல்லுவீங்க. சொல்லுங்க, இயேசு திருமுழுக்கு பெற்று விட்டாரா இல்லையா?
பெற்று விட்டார். இயேசு திருமுழுக்கு பெறும் பொழுது என்ன நடந்துச்சு? வானம் இரண்டாக பிளந்துச்சு. அப்புறம் தூயாவினர் வந்து என்ன சொல்றாரு? இவரே என் அன்பார்ந்த மகன், அப்புறம் இவருக்கு செவிசாயுங்கள், இவரின் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று கூறுகிறார். எனவே இயேசு ஆல்ரெடி திருமுழுக்கு பெற்றுவிட்டார். அப்புறம் ஏன் திரும்பி இயேசு வந்து சொல்லணும் இது மாதிரி நான் பெறக்கூடிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று ஏன் சொல்ல வேண்டும்? மார்க்கு நற்செய்தியிலும் இதை தான் சொல்லுவார். அங்கே என்ன நடக்குது? செபெதேயுவின் மகன்கள் 2 பேர் வந்து என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமை பெறும் பொழுது உமக்கு வடப்புறம் ஒருத்தனும் இடப்புறம் ஒருத்தனும் இருப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள்னு சொல்லிட்டு, அப்போ ஏசு என்ன சொல்றாரு? மார்க் நற்செய்தி எடுங்க, மார்க் 10:38 வாசிங்க. என்ன சொல்றாரு இயேசு? இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுதா? நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா? இங்கேயும் இயேசு என்ன சொல்றாரு? நான் பெறக்கூடிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்பதை நினைவுபடுத்துகின்றார். அது என்ன திருமுழுக்கு? முதல் திருமுழுக்கில் என்ன நடக்குது? இயேசு யோர்தான் ஆற்றிற்கு உள்ள போயிட்டு வெளியில வராரு. இரண்டாவது திருமுழுக்கில் எங்க போறாரு? கல்லறைக்குள்ள போயிட்டு வெளியில வருறார். அதுதான் இரண்டாவது திருமுழுக்கு. இயேசு தான் படக்கூடிய இரண்டாம் திருமுழுக்கு, அதாவது மார்க் நற்செய்தி 10:45 வாசிங்க. 45வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக தான் வந்தார். இயேசு இரண்டாவது திருமுழுக்கு எதற்காக பெறுகின்றார்? பலருடைய மீட்புக்காக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். இயேசு இரண்டாவது திருமுழுக்கு என்று நினைவுபடுத்துவது தன்னுடைய பாடுகள், தன்னுடைய இறப்பு, தன்னுடைய அடக்கம், தன்னுடைய உயிர்ப்பு, இதைதான் இரண்டாவது திருமுழுக்கு என்று கூறுகின்றார். இயேசு பட்ட துன்பங்கள் என்னவென்று எஸ்ஐயா இறைவாக்கினர் 53:5 வசனத்தை வாசிங்க. இயேசு நாம் செய்த பாவத்திற்காக, நான் என்னெல்லாம் தவறு செய்தேனோ, நான் திரும்ப திரும்ப செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் தான் இந்த அனைத்து பாடுகளையும் படுகிறார். வாசிங்க. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் அவர் காயமடைந்தார். அடுத்தது, தம்முடைய தீய செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். எத்தனை தடவை அடிச்சாங்க? கல்தூணில் கட்டியுண்டு எத்தனையோ தடவை அடித்தார்கள். அந்த படம் பார்த்தீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்தீங்களா? அடிக்கும் பொழுது என்ன நடக்குது? அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுனா முதுகு மாட்டிக்கிறது. எடுக்கும் பொழுது என்ன வருது? சதையோடு வருது. யாருக்காக? அவர் சந்தோஷமா இருக்கணும், அவர் 40 நாள் முன்னேற்றம் எழுந்து செல்வார், மக்கள் எல்லாரும் அவரை போற்றி புகழ்வார்கள் என்றதற்காகவா? நம்மளுடைய தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அடுத்தது, நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அப்புறம் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவர் பட்ட இத்தனை வேதனைகளும், இத்தனை இன்னல்களும், இத்தனை இடையூறுகளும் யாருக்காக? நாம் குணம் பெறுவதற்காக. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்றேன்? அதே தவறை தான், ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி நான் என்ன பண்றேன்? அதே தவறுகளை தான் திரும்ப 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 செய்து என்ன பண்றேன்? திரும்ப திரும்ப ஆண்டவரை சிலுவையில் அறைய வைத்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவை திரும்ப திரும்ப திருமுழுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய பாவங்களினால். எனவே நான் எந்த அளவுக்கு பாவத்திலிருந்து விடுபட்டு இயேசுவுக்கு ஒரு நிறைவான வாழ்வை என்னுடைய செயல்களால் கொடுக்க போகிறேன். இயேசு அவருடைய பணியை அவர் செய்துவிட்டார்.
நாம் மனிதர்கள் நம்மளுடைய மீட்புக்காக தான் அவர் வந்தார், அதை அவர் செய்து விட்டார். ஆனால் நான் அவருக்காக பிறந்திருக்கின்றேன், அவரை திருப்தியாக நான் வாழ வைக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், மாறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமது மன்றாட்டுக்களை அவரின் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, பணியாற்றிட தங்களையே தந்துள்ள எங்கள் திரு அவை தலைவர்கள் தாங்கள் இன்றைய காலகட்டத்தில் சந்திக்கும் சவால்கள், துன்பங்கள், பழிகள், தடைகள் ஆகியவற்றை பொறுமையோடு ஏற்று அவற்றை உமது அருளால் மேற்கொண்டு பணியாற்றிடும் வரமருள ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மீது கொண்ட விசுவாசத்தின் பொருட்டு நாங்கள் வீட்டில் பணியாற்றும் இடங்களில் பிரிந்து வைக்கப்பட்ட பிளவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் துன்பங்களை ஏற்க வேண்டியிருந்தாலும் அவற்றை ஏற்று உம்மை என்றும் விட்டு விலகாத வலிமையான விசுவாசத்தை அருளிட ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று நம் நாட்டில் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பி அவர்கள் நிம்மதியாக வழிபாடு நடத்தவும் இயலாத இக்கட்டான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு உமது உடனுறுப்பை உணர்த்தி அவர்கள் தங்கள் துன்பங்களை ஏற்பதற்கான மன வலிமை அளித்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்திட ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பாழும் கிணற்றில் போட்டாலும் உண்மையை உரைத்து வாழ்ந்த எரேமியாவை போல நாங்களும் உலகியவெல் வசதிக்காக தற்காலிக வாய்ப்புகளுக்காக உம்மை மறுதலித்து உமக்கு எதிரான பாதையில் சென்று எங்கள் ஆன்மாவை தொலைத்து விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி
நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இதோ மனிதர்கள் நாம் பலவீனத்தினால் அறிந்தும் அறியாமலும் திரும்ப திரும்ப அதே தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய தவறினால் இயேசு மறுபடியும் காயப்படுகின்றார். இதோ நாம் பாவத்திலிருந்து மீள்வதற்காக மனிதர்கள் மீட்படைய தன்னுடைய உயிரையும் தியாகமாக கொடுத்திருக்கின்றார். இதோ நான் அவருக்கு ஏற்றவாறு அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவரை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோமா? இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வீருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே
ஆசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே போன போக்கை பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டகன்றேன் கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும் திருவிழாதீதமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை நீட்சிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையிலே என்னை கூப்பிடும் பரதியிடம் உம்மை வாழ்த்தவே வருதவின் அன்போடு என்னை ஏவிடும். அன்பிய கூட்டங்கள் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித தொன்போஸ்கோ அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் குயின் ராயன் 10வது குறுக்கு தெரு மங்கள் நகர். 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித சூசேப்பு அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் தாமஸ் அந்தோனியம்மாள் எண் 20 மல்லிகை தெரு அம்பாள் நகர். 21ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் கொலஸ்டிகா எண் 80 குமுதம் முதல் தெரு அம்பாள் நகர். திருமண அறிக்கை.
நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பொருள் பங்கை சார்ந்த தந்தை ஜஸ்டின் கஜேந்திரா, தாய் உதயராணி இவர்களது மகள் தனுஷாவுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் மாதாநகர் தூய பிரான்சிஸ் சேவியர் ஆலய பங்கை சார்ந்த தந்தை ஜோசப், தாய் குளோரியா மேரி இவர்களது மகன் ஜேம்ஸுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது பொருள் பங்கை சார்ந்த தந்தை ஆரோக்கியராஜ், தாய் ஆரோக்கியமேரி இவர்களது மகன் ரோசன் ஆக்னலுக்கும், நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் TKM பங்கை சேர்ந்த தந்தை பார்த்து சாரதி, தாய் செல்வி இவர்களது மகள் சான்சி ராணிக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது பொருள் பங்கை சார்ந்த தந்தை ஆபிரகாம் சைமன், தாய் சினி ஆபிரகாம் இவரது மகன் ரோசன் ஆபிரகாமுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஆலந்தூர் புனித அந்தோனியார் ஆலய பங்கை சார்ந்த தந்தை ராஜேஷ், தாய் சினி இவரது மகள் ஆன்ஷா மெரியட்டுக்கும் திருமணம் செய்ய முடிவாகியுள்ளது. இதுவும் முதல் அறிக்கை. நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அது பொருள் பங்கை சார்ந்த தந்தை ஜே தார்சுஸ், தாய் ஜாய்சி இவரது மகன் ராபின் ஓர்லண்டோவுக்கும், பாண்டி கடலூர் உறைமறை மாவட்டம் ரெட்டியார்பாளையம் புனித அருளானந்தர் ஆலய பங்கை சார்ந்த தந்தை அம்பரோஸ், தாய் ஜூலியட் இவரது மகள் அனுசியா மேரிக்கும் திருமணம் செய்ய முடிவாயுள்ளது. இதுவும் முதல் அறிக்கை. இத்திருமணங்களில் ஏதும் விக்கிரங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது நமது கடமை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித அடைக்கல மாத அன்பிய இறைமக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித அன்னை தெரசா அன்பிய இறைமக்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டு கொடுக்க விரும்புகிறவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நமது மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டு கொடுக்க உதவிய திரு அந்தோனிராஜ் குடும்பத்தினருக்கு நமது நன்றிகள். இன்று திருப்பலி முடிந்தவுடன் வின்சென்ட் பவுல் சபையினர் கேட் கலெக்ஷன் எடுப்பார்கள். எனவே தாராள மனதுடன் உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போரூர் புனித சூசியப்பர் ஆலய வேளாங்கண்ணி மாதா பாத யாத்திரை குழுவானது தனது 19ஆம் ஆண்டு வருட பயணத்தை வருகின்ற 19/8/2025 செவ்வாய்க்கிழமை அன்று மேற்கொள்ளவிருக்கிறார்கள். எனவே பங்கு மக்கள் அனைவரும் அன்று காலை 6 மணி திருப்பலிக்கு வருகை தந்து வழக்கம் போல மாதா பக்தர்களை ஆசீர்வதித்து வழி அனுப்பிட அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த ஞாயிறு மாலை 5 மணிக்கு பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறிடும். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.